இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுகளில் குறித்த இடத்திலிருந்து பெறுமதியான எவ்வித பொருட்களும் மீட்கப்படவில்லை என தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். புதையல் பொருட்களை ஆதி தலைமுறையினர் ஒரு சில இடங்களில் மறைத்துள்ள நிலையில் அவை தொடர்பில் தற்போது சமூக மட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் உள்ளதாகவும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் குறிப்பிட்டார். வேங்கொட வந்துருவ பிரதேசத்தில் அதிவேக வீதி நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் அங்கு புதையல் காணப்படுவதாக கடந்த சில தினங்களாக பேசுபொருளாக மாறியது. அங்கு புதையல் அகழ்வில் ஈடுபட முற்பட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அத்தனகல்ல நீதிவானின் உத்தரவுக்கு அமைய புதையல் உள்ளதா என்பதை ஆராயுமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. அதற்கமைய ஸ்கேனர் இயந்திரங்களின் உதவியுடன் அகழ்வு பணி ஆரம்பமானது. இன்றைய தினம் 2வது நாளாகவும் அகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. 2 பெகோ இயந்திரங்களை கொண்டு அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் காரணமாக அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளின் பக்கச்சுவர் நிர்மாணத்தின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டுள்ளன. சாதாரணமாக புதையல் அகழ்வு தொடர்பில் பலர் கைது செய்யப்படுகின்றனர். மூட நம்பிக்கைகள் காணப்படும் நிலையில் இவை தொடர்பில் சமூக பொறுப்பு காணப்பட வேண்டும் என தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் துஷித்த மெண்டிஸ் தெரிவித்துள்ளார்.